ஹலோ பசங்களா! இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஆலுதம் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பூரி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ் இது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். குட்டி குட்டி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த பாருங்க கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. அது தவிர என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், தக்காளி இதுதான் நம்மளுக்கு மசாலா திக்னஸ் கொடுக்கும். நம்ம பூரிக்கு தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ மசாலா திக்னஸ்க்கு இதுவும் ஆலுதம் தான். வெறும் வாயில் சாப்பிட்ற ஆலுதம் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ரெசிபி நான் அப்புறமா போடுறேன். இன்றைக்கி நான் சப்பாத்தி பூரிக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தி வேணுங்கிறதுனால 3 வெங்காயமும் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும், அதுக்கு தான். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்த தூள் தான். நீங்கள் இல்லைனாக்கா தனித்தனியாக மிளகாத்தூள் தனியாக, மல்லித்தூள் தனியாக எடுத்துக்கோங்க. அது கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு, அடுத்து ஜீரகத்தூள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் கசூரி மேத்தி போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி வாங்கும்போது ஒரு டிப்ஸு, நீங்கள் பிராண்டடாக வாங்கிடுங்க. எவரெஸ்ட்டு அந்த மாதிரி பிராண்டடாக இருக்கிறது. லோக்கல் பிராண்டு வாங்கினாக்கா அது நிறைய மண் இருக்குது. பிராண்டடாக வாங்கி வெறும் வானலியில் லைட்டாக ஒரு சூடு மட்டும் காமிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா பூச்சி வண்டெல்லாம் வராது. நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகும் ஜீரகமும் 2 இருந்தால் போதும். அப்புறம் கருவேப்பிலை வேணும், கொத்தமல்லி, அவ்வளோதான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு விசில் வந்துடுச்சு. விசில் அடங்கினதும் நீங்கள் இது பண்ணுங்கள், ப்ரெஷர் அடங்கட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். இப்படி அமுக்குனிங்கன்னா அப்படி உடையுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இது உரித்து வச்சுக்குவோம். ஆறுனதும் உரிங்க, இல்லைன்னா கையை சுட்டுடும். ஆலுதம் செய்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அது சும்மா அப்படி ரேண்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சும்மா ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போவும் தாளிக்கிறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக தாளிக்கும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு கிரேவி கொடுக்கும், வெங்காயம் தான். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெடிக்கட்டும் கடுகு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள தக்காளியையும் ஒரு அடி அடிச்சுக்கலாம். தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் நல்லா உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். போட்டு நல்லா அடுப்பு ஹையில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக கம்மி பண்ணி மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஃப்ளேவர் போகட்டும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக அந்த ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். அந்த தூளோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிடும். இந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் செய்யும்போது நார்த் இண்டியன் மசாலா நீங்கள் எது செஞ்சாலும் சரி, உங்களுக்கு காரம் தூக்கலாக போயிடுச்சு, உப்பு தூக்கலாக போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா நீங்கள் தயிரும், அப்படி இல்லைனாக்கா காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வெண்ணெய், தயிர் வெண்ணெய் ரெண்டும் சேர்த்திங்கனாக்கா காரமும் உப்பு கம்மியாயிடும்.
வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுலேயே நம்ம வந்து உப்பும் போட்டுக்கலாம். டிஷ்க்கு தேவையான எல்லா உப்பும் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இப்போது உருளைக்கிழங்கு எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். உருளைக்கிழங்குல வந்து அங்கங்கே தோல் ஊட்டிகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் இதெல்லாம் செய்கிறதுனாக்கா நீங்கள் முன்னாடியே வேக வச்சு உரித்து வச்சுருங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு உரிக்க ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறம் எண்ணெய் திட்டாதீங்க. அப்படி இல்லைனாக்கா சேம் மெத்தட் வந்து பெரிய உருளைக்கிழங்கு வந்து 2ஆவோ 4ஆவோ கட் பண்ணி போட்டு இதே மாதிரி செய்யுங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மசாலாலாம் போட்டாச்சு, தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். நம்ம மசாலா வேகிறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். ஸோ அப்படி வெந்துட்டே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றலைங்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றலாம், மீதி பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை ஊற்றலாம். மசாலா வேகிறதுக்காக தான் தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கோம். அப்போ தான் மசாலாவோட ரியல் ஃப்ளேவர் வரும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போதைக்கு கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஜீரா பவுடர். ஜீரா பவுடர் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க, தண்ணி பத்தலைனாக்கா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்றதால கொஞ்சம் தலை இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் கஸ்தூரி மேத்தியும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். நான் வந்து இந்த திக்னஸில் செய்கிறேன். வந்து இந்த திக்னஸ் பாருங்கள். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் டேஸ்ட் வேணும், உருளைக்கிழங்குலேயே ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் சர்க்கரை போடலை. வேணுனாக்கா நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பட்டர் பன்னீர் மசாலா மாதிரி லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். தயிர் வேணுன்னா ஊற்றிக்கலாம். நான் தயிரும் ஊற்றலை, சர்க்கரையும் போடலை. இப்போதைக்கு நம்ம கசூரி மேத்தி எடுத்து வச்சோம் இல்லையா, கசூரி மேத்திலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷெலாம் செய்யும்போது அவங்க ஜீரகத்தூள் நிறைய போடுவாங்க. அது போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து மல்லித்தலை, மல்லி இலையும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். போட்டுட்டு மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி. ஓகே பசங்களா, ஆலுதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பூரி சப்பாத்தி இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.